எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. 5ஆம் வசனத்தினுடைய 5ஆம் வசனம், சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இந்த 2 வசனங்களிலே ஆவியானவர் மோசையை பற்றி அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறார். தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது ஆசரிப்பின் கூடாரம். என்றைக்கு ஆசரிப்பின் கூடாரம் உண்டாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து அவருடைய மரண பரியந்தம் மோசையினுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய வீட்டில் நான் வரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனாலே அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்று தீர்மானித்து அப்படி செயல்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட வார்த்தை 2 முறை அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு பக்தன், மணவாட்டிய சபையினுடைய அங்கத்தின் அல்ல. ஆனால் என்ன அருமையான சாட்சி பாருங்கள். அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இப்படித்தான் அவனை பற்றி சொல்ல வேண்டும். இந்த வசனங்களுக்கு இப்படித்தான் தலைப்பு சொல்ல வேண்டும். எங்கு உண்மை, எதிலும் உண்மை, தேவனுடைய வீட்டில். இது ஆச்சரியமான காரியமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்மை போல எத்தனங்கள் அவ்வளவு அதிகமாக இருந்த காலங்கள் அல்ல அது. மோசைக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தது என்று ஜன சமுதாயத்திலேயோ கர்த்தருடைய சபையின் மக்கள் மத்தியிலேயோ சொல்ல முடியவில்லை. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தை அவன் நிறைவேற்றினபடியினால்தான் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால சபையில் எங்கும் உண்மை, எதிலும் உண்மை என்று நம்மை பற்றி நாம் சொல்லலாம். விசுவாசிகளுடைய உண்மைத்துவம் என்று அதற்கு சொல்லலாம். இப்படித்தான் விசுவாசிகள் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். விசுவாசிகள் அல்லாதவர்களை பற்றி நாம் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட யாருடைய வாழ்க்கையிலும் எங்கும் உண்மை, எதிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அதில் என்ன சந்தேகம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, நான் அவருடைய கிரியையை உண்மையாக்கி, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், அவர்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருந்தாலும் சரி, கடற்கரை மணலத்தின மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் நான் கிரியை செய்து அவருடைய கிரியையை நான் உண்மையில்லதாக்குவேன். கர்த்தர் செயல்படும் தேவன். யாருடைய வாழ்க்கையில? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில செயல்படுகிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரோட கூட இருக்கிறவர்கள், இயேசுவானவரோட கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசுவானவரோடு கூட இருக்கிறது நமக்கு எப்படி நிச்சயமாய் தெரியும்? உலக மக்கள் எப்படி நிச்சயமாய் அறிவார்கள் என்றால், அவரோடு கூட இருந்தால் அவர் உண்மையுள்ள சாட்சி, உண்மையுள்ளவர். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த பாடம் எதுவென்றால், யாருடைய வாழ்க்கையிலும், ஆண்கள், பெண்கள், பெரியவருடைய, சின்னவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அவர் உண்மையை கற்றுக் கொடுக்கிறார். அதனால அவர்கள் உண்மையுள்ளவர்கள் தான், சந்தேகமே பட வேண்டாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 20:6
உண்மையான மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகமெல்லாம் தேடி பாருங்க, உண்மையான ஒரு மனுஷன் உண்டா? சங்கீதம் 12:1 வாசிக்கிறோம், உண்மையுள்ளவர்கள் மனப்புத்தரில் குறைந்திருக்கிறார்கள். விரல் விட்டு என்னலாம் கோடான கோடி மக்கள் மத்தியில் உண்மையுள்ளவர்கள். அந்த உண்மையுள்ளவர்கள் என்று சொல்றது விசுவாசிகள் அல்ல, மனசாட்சியின்படி நடந்துதான் ஆகணும் அப்படின்னு நடக்கிறவங்க மனுப்புத்தரில் கொஞ்சம் பேர் தான். ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்லக்கூடாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள் உண்மையுள்ளவர்கள் யார்? சபையில் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். அது சத்தியத்துக்கு மிகப்பெரிய அவமானம். நம்ம மீட்டுக்கொண்ட ரட்சகருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிற காரியம். அதனால விசுவாசிகளுடைய உண்மைத்துவம், எங்கு உண்மை, எதிலும் உண்மை. அதில் 4 குறிப்புகள் உங்களை கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதில் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய்த்தான் இருக்க முடியும். அப்படி சிந்திக்க நான் விரும்புகிறேன். அதில் 145 சங்கீதம் 18 வசனத்தில் 145 சங்கீதம் 18 வசனத்தில் 760வது பக்கம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப கூப்பிடுதல் என்று சொல்லுகிறது ஜபம். ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் அவர் உண்மையுள்ளவர்கள். அப்படி உண்மையுள்ளவர்கள் என்று ஆண்டவர் காணும்போது அவர் சமீபமாக வருகிறார். நீர் ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிற போது கேட்கிறாரே, அந்த மாதிரி நிர்பந்தம் நமக்கு வேண்டாம். அவர் மரித்து உயிர்த்திலிருந்து நம்ம ரட்சித்துக் கொண்டார். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் சமீபமாக வரலாம். அதற்கு அவர் தந்திருக்கிற எத்தனை எதுவென்றால் ஜப வாழ்க்கை. அதில் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உண்மை பிசகு உண்மை கேடு என்பது அவர்களுக்கு இருக்காது. ஜபத்தில் உண்மை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜபத்தில் உண்மை என்று சொல்லும்போது ஜபத்தை பழக்க வழக்கமாக கொண்டு செயல்படுகிறவர்கள், ஜபத்தை பழக்க வழக்கமாக்கி கொண்டு ஜபம் செயல்படுகிறார் பாருங்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் உண்மையுள்ளவர்கள். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண தெரியல. ரசிக்கப்படாத இருந்த போது நான் ஜெபமே பண்ணலை, ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனால் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். மனம் திரும்பின சவுலை பற்றி ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் ஆவிக்குரிய மூச்சை ஆரம்பிக்குது. அப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப பழக்கத்தில் உண்மையுள்ளவர்கள் என்று இவர்களை பற்றி எல்லாம் சொல்லலாம். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். தாவீது ராஜா ஜபத்தை பழக்க வழக்கமாக்கி இருக்கிறார். ஜபத்தில் உண்மையுள்ளவர். தானியேல் 6:10 அப்பொழுது பாபிலோனில் இருக்கிறார். வழக்கத்தின்படியே 3 முறை ஜெபம் பண்ணி தேவனை சோதரித்தார். ஜபத்தை பழக்கமாக்கி இருந்தார். அவர் ஜபத்தில் உண்மையுள்ளவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:13 பவுல் சீலா வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்துல ஆற்றுக்கரையில் போய் ஜெபம் பண்ண போதுதான் லீதியாருடைய இருதயம் திறக்கப்பட்டது. வசனத்தை சொன்ன போது அவர்கள் 2 பேரும் ஜபத்தை பழக்க வழக்கமாக்கி இருந்திருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:4 நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் என்று மாத்திரம் பவுல் சொல்லவில்லை, அவரோட நிறைய பேர் ஊழியம் செய்தார்கள். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். ஜபத்தை பழக்க வழக்கமாக்கியிருந்தார்கள். கொலோசருக்கு 4:12-13 பார்த்தால் அங்கே எப்பாப்பிரா அவன் என்ன செய்தான்? ஜபத்தை பழக்க வழக்கமாக்கி இருந்தான்.
கொலை செய்கிறான உங்களுக்காகவும் லவோதிக்கியருக்காகவும் எராப்போலியருக்காகவும் தன்னுடைய ஜெபங்களில் போராடி ஜெபிக்கிறார். அதற்கு நானே சாட்சி என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ எப்பாப்பிரா ஜெபத்தை பழக்க வழக்கமாக்கி இருந்தார். இவர்கள் எல்லாரும் ஜெபத்தில் உண்மையுள்ளவர்கள். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான், எதிலும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஜெபிக்காத விசுவாசின்னு சொல்லலாமா? ஜெபிக்காத சபை என்று சொல்லலாமா? ஜெபிப்போம். ஆனால் அதை வழக்க பழக்கமாக்கி கொள்ளும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக தேவனுடைய வீட்டில் காணப்படுகிறோம். ஆனால் இவர்கள் உண்மையுள்ளவர்களா என்று கேட்டால், யாக்கோபு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் சண்டையும் யுத்தமும் பண்றாங்க. சண்டையும் யுத்தமும் உலகத்தில் தானே கேட்கலாம். தேவனுடைய திருச்சபையில் அது யாக்கோபு எவரே விசுவாசிகளுக்கு தானே எழுதுகிறார். 12 கோத்திரத்தாருக்கு சண்டையும் யுத்தமும் பண்றாங்க. கர்த்தருடைய சபையில் இருந்து கொண்டே ஜெபம் பண்றாங்க. முதல்ல ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனசாட்சியை உதைக்குது. நம்ம சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிட்டு ஜெபம் பண்ண நமக்கு யோக்கியதையா இருக்குது அப்படி சொல்லி ஜெபம் பண்றதில்லை. அப்புறம் மனசு கேட்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா ஜெபம் பண்ண வேண்டியதானே? தங்களுடைய இச்சை நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்றாங்க. அப்போ அவங்க ஜெபமே பண்ணலை. அப்போ விசுவாசிகளாக இருக்கிறாங்க, அவங்க ஜெபமே பண்ணலை. அப்போ இவங்க கர்த்தருடைய வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? மோசையை பண்றவங்களா இவங்க? மோசே அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லும் பொழுது, ஜெப வாழ்க்கை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. ஜெப வாழ்க்கை இல்லாமல் 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகள், பெண்கள் அதிகம் அவங்கள நடத்திட்டு போக முடியாது. அதனால ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்று உணர்ந்து ஜெபத்தை வழக்க பழக்கமாக்கி இருந்தார். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான், எதில் உண்மையுள்ளவனாக இருந்தான். இது முதல் குறிப்பு. 2வது, நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 12:22, 773வது பக்கம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அதாவது நடக்கையில் உண்மை, நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, மோசையை போல நம்மை பற்றி ஆவியானவர் சொல்லுவார், என்னுடைய சபையில் எங்கோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுவார். அதனால் நடைமுறை வாழ்க்கையில் அதாவது உண்மை காணப்பட வேண்டும், காணப்பட்டது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பன்றாம் ஆபிரகாம் பிரஜாதிகளிலிருந்து வந்தவன். நெகேமியா சொல்லுகிறார், அவருடைய இருதயம் உண்மையில்லது என்று தேவன் கண்டார் என்று சொல்லுகிறார். அப்ப உண்மை என்று சொல்லுகிறது ஜபத்தில் உண்மை என்றால் இருதயத்திலிருந்து தான் ஜபம் வர வேண்டும். அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் அந்த உண்மை, நான் உண்மையாக நடப்பேன் என்று தீர்மானித்து அனுதின வாழ்க்கையில் நம்முடைய நடையை அப்பியாசிக்கும் பொழுது பேச்சு பழக்க வழக்கங்களில் நடைமுறைகளில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய இருதயத்தை உண்மையுள்ளது என்று கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 2 ராஜாக்கள் 20:3, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் என்று எசேக்கியா ராஜா பயங்கரமான வியாதி பிடிச்சு அந்த வியாதியில் பொழைக்க மாட்டார் என்று நினைத்த பொழுது, ஆண்டவரே நான் உண்மையாக நடந்தேன் இல்லையா, எனக்கு வாழ்வு தாரும், என்னோட குடும்பம் ஒழுங்காகலை அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். அவர் இதயத்தில் உண்மை இல்லவர். சங்கீதம் 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், 2 நாளாகமும் 31:12 அங்கே தசமபாகம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவர்கள் உண்மையாய் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் குவியலாக சேர்த்து வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ எல்லா தேவனுடைய மக்களும் ஒரு விலையேறப்பெற்ற, அதாவது நீண்ட நாட்கள் அனுசரிக்காத இருந்த பஸ்காவை நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பொருள் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேவை. 40% அதிகமாக கொடுத்தார்கள் தான் பைபிள் வரலாறு. அதை கொடுக்கறதுல காரியத்தில் உண்மை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்கிறதுல உண்மையில் வர்றதால் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கிறதுக்கு ஜெபம் இல்லாமல் நடக்க முடியாது. அதில் அவர் உண்மையில் வர இருந்தார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உங்களுடைய அன்பின் உண்மையை சோதிக்கும்படிக்கு நான் இப்படி சொல்றேன்னு சொல்றாரு. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுக்கிற காரியத்தில் அவங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதாவது அந்த தீமத்தை என்ன உண்மையுள்ள மனதுடையவனாக இருக்கிறான், அதனால நான் அவனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனுடைய உண்மை மனதை பற்றி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். தீமத்தை உண்மை உள்ளவன். கொலோசருக்கு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சகோதரனாகிய தீமத்தை தீகிக்குன்னு போட்டு தீகிக்கு அவன் உண்மையுள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. கொலோசருக்கு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தீத்து உண்மையுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசருக்கு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒனோசிப்போர் உண்மையுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 5ஆம் வசனத்தில், அதாவது காயு உண்மையுள்ளவன் என்று யோவான் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரலோகத்திலிருந்து கொண்ட ஆண்டவர், அதாவது அந்திப்பா என்கிற என்னுடைய சாட்சி கொல்லப்பட்ட நாட்களில் நீ உண்மையா இருந்தா என்று சொல்கிறார். இவ்வளவு பேருடைய வாழ்க்கையில, அதாவது நடைமுறை வாழ்க்கையில அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சாட்சிட்டு இருக்கிறார்கள். அப்போ மோசே அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொன்னால், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் உண்மையுள்ளவனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டதுனால தான் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆபிரகாம் உண்மையுள்ளவனாக இருந்தார், எசேக்கியா ராஜா உண்மையுள்ளவராக இருந்தார். அப்புறம் தசபாகம் கொடுக்கிற காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த என்ன சொல்றது, தங்களுக்கு வேலை செய்ய சொல்லி அதற்கு பணம் கொடுக்கும் பொழுது அவங்க உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டதுனால அவங்கள்ட்ட கணக்கு கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் கொரிந்து சபையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. தீமத்தை உண்மையுள்ளவராக இருந்தார், தீகிக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், தீத்து உண்மையுள்ளவராக இருந்தார், ஒனோசிப்போர் உண்மையுள்ளவராக இருந்தார், காயு உண்மையுள்ளவராக இருந்தார், அந்திப்பா உண்மையுள்ளவராக இருந்தார். இவங்களெல்லாம் பிறப்பிலேயே விசுவாசிகளாக இல்லை, இடையில தான் விசுவாசிகள் ஆனாங்க. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களை பார்த்து யாரும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்ந்தால் நாங்கள் இப்படித்தான் வாழுவோம், வித்தியாசமா ஒன்றும் வாழ மாட்டோம் அப்படின்னு சொன்னால், பவுல் சொல்லும் பொழுது, அதாவது நாங்கள் எவ்வளவு உண்மையும் பிழையின்மையும் பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடந்தோம் என்று நாங்கள் என்று பண்மையில் சேர்த்து சொல்லுகிறார். அவரோடு சேர்ந்து ஊழி செய்தவர்கள் நிறைய பேர். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, பிழையின்மையும் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்தோம். நீங்க பக்கத்தில் இருக்கிறது, நீங்க தான் சாட்சி. பரலோகத்தில் இருக்கிறார் ஆண்டவர் சாட்சின்னு சொல்றாரு. இந்த உண்மையில இந்த பரிசுத்த வாழ்க்கை முழுசுமாக அடங்கி இருக்கிற சொல்லப்பட்ட எல்லா நாவலும் பரிசுத்த வாழ்க்கையில அவ்வளவு கவனமுள்ளவங்களா இருந்தாங்க. பரிசுத்தத்துல சொன்னப்போனா பரிசுத்தத்தை அலங்காரம் உடையதா மாற்றி செயல்பட்டாங்க. அதனால வாழும் வாழ்க்கையில உண்மை என்று சொல்லுகிறது. மோசே அவருடைய வீட்டில் எங்க உண்மையிலவனா இருந்தான் என்று சொன்னால், அவன் குடும்பத்தில் உண்மையா இருப்பான், சபையில உண்மையா இருப்பான், அப்புறம் அவனுடைய அந்த அதாவது ஆலய நடவடிக்கைகளில் உண்மையா இருப்பான். எந்த மனிதனும் தன்னை பார்த்திருந்தால் உண்மையற்றவர் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே
ஜபத்தில் உண்மையற்றவர் அப்படி சொல்ல முடியாத அளவிற்கு இருந்ததுனாலதான் வேதம் எழுதி உலகமெல்லாம் போகிறது என்று ஆவியானவர் அன்றைக்கு அறிந்திருந்தார். நம்முடைய ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் மோசேக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எழுதப்பட்டு எல்லா பரிசுத்தவான்களும் வாசிப்பார்கள் என்று அவருக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தீங்களா? அவருடைய வீட்டில் எங்கு உண்மையில்லவனா இருக்கிறானே, எங்கும் எதில் உண்மையா இருக்கிறானே, இவன் மனுஷனா இவனை என்ன உலக மனுஷர்கள் தான் உண்மையற்றவங்களா இருக்கிறாங்க, உண்மை உள்ளவங்க குறைஞ்சிருக்கிறாங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி புரட்சிகரமான மாற்றம் எப்படி வந்தது? அதற்கு காரணம் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசுவுக்கு அவன் கொடுத்த வாழ்க்கையில கொடுத்த முக்கிய ஸ்தானம். அதனாலதான் அவன் அப்படிப்பட்ட பேர் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மூன்றாவது அவருடைய வீட்டில் எங்கு உண்மையானவனாக இருந்தான் என்று சொல்லும் பொழுது விசுவாசியுடைய வாழ்க்கை உண்மைத்துவ உள்ள வாழ்க்கை, எங்கும் எதில் உண்மையில இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஜபத்தில், ரெண்டு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில, மூன்றாவது உண்மை விசுவாசியுடைய உண்மைத்துவம், எங்கும் எதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 129வது பக்கம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டு வார்த்தையை சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அப்ப டூப்ளிகேட்டாகவும் தொழுது கொள்ள முடியும் போல தெரியும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அப்ப தொழுகையில உண்மை, தொழுகை என்ற வார்த்தை பைபிள்ல நிறைய வருகிறது. இஸ்லாமியர்கள் தான் அந்த வார்த்தை, நீங்க எங்க போறீங்க, நாங்க தொழுக போறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில் இந்த தொழுகை என்ற வார்த்தை எப்படி மறந்தோம்னு தெரியல. நிறைய வார்த்தைகள் பைபிள்ல வருது தொழுகை என்ற வார்த்தை. நான் புதிய ஏற்பாடுல ஆராதனை என்று சொல்லுகிறோம், ஆராதனை சொல்லுகிற அந்த புதிய ஏற்பாட்டிலே தொழுகை என்ற வார்த்தையும் வருகிறது. அப்ப தொழுகையில, அதாவது மோசே அவருடைய வீட்டிலே உண்மையுள்ளவனா இருந்தான். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தேவனுடைய திருச்சபை தெரியாது, அதில் ஐக்கியப்பட முடியாது. அவர்களால் நாம் அவர்களை ஐக்கியப்படுத்தவும் முடியாது. எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மாமேதைகளாக இருந்தாலும் சரி, சபை கூட்டத்துக்கு வரலாம் போகலாம். ஆனால் ரசிக்கப்பட்டவங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கொண்டு வந்தோம்? ஜபத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள், மூன்றாவது தொழுகையில ஆராதனையில உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 4:7, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்றார் மோசே. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நாம் தொழுது கொள்கிறோமோ அவர் நமக்கு சௌரியமா இருக்கிறார். இவ்வளவு தேவனை சௌரியமாய் பெற்ற வேறொரு ஜாதி எது? வேறொரு ஜாதி உலகத்துல கிடையாது. உலகத்துல 1007 மதங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் அவர் கிறிஸ்டியானிட்டி. இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லை, விசுவாசம் தான் அவரை தொழுது கொள்கிறோம். அப்போ நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், எல்லாரும் தொழுது கொண்டார்கள் பழைய ஏற்பாடு. ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையை கொண்டு வரும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அதாவது குருந்து சபைக்கும் என்று எழுதிவிட்டு அந்த சபைக்கு மாத்திரம் இந்த உபதேசம் என்று அவர் எழுதாம, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இப்ப எல்லா தேவனுடைய பிள்ளைகள் தொழுது கொள்கிறார்கள். அந்த தொழுது கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தை எழுதுகிறார். அப்போ தொழுது கொள்ளாத ஒரு விசுவாசியும் கிடையாது. ஆனா அந்த தொழுது கொள்கிறதுல என்ன காரியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பித்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பிதாவை தொழுது கொள்கிற, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மொத்தமாக தொழுது கொள்கிறோம். அவருடைய வீட்டில் நாம் உண்மையா இருக்க, உண்மையை வெளிப்படுத்துவதற்காக. அதே சமயத்தில் தனிப்பட்ட நிலைமையில் நாம் தொழுது கொள்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டான், விசுவாசியுடைய தகப்பன். ஆதியாகமம் 26-25 பார்க்கிறோம், தகப்பனாரை பார்த்து நல்ல பாடம் படித்தார். ஈசாக்கு தேவனை தொழுது கொண்டார். சங்கீதம் 116
2-3 வாசனம் வாசிக்கும் போது அங்கே தாவீது என்று எழுதப்படவில்லை, சங்கீதக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றார், தனிப்பட்ட நிலையில் தொழுதுகளை பற்றி. அப்போ அதாவது சேவானை கல்லறிந்து கொள்றாங்க, மிருகத்தை கொள்றது போல. அந்த காட்சியெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்க, அப்படி நடந்தது. அவன் தொழுது கொள்ளுகையிலே கல்லறிந்தார்கள். தொழுகைக்காக மிகப்பெரிய விலை கொடுத்தார், தொழுது கொள்ளுகையில் கல்லறிந்தார்கள். அப்போஸ்தலர் 9:14 வாசிக்கிறோம். அதாவது பவுல் கர்த்தரை தொழுது கொண்டார். அப்புறம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறார். தொழுது கொள்ளும் பொழுது உண்மை மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ தொழுது கொள்ள விரும்பினால் எல்லாரோடையும் போய் தொழுது கொள்ளாத, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதுடன் கூட நீ கர்த்தரை பணிந்து கொள். சுத்தம் இல்லாதபடி யாரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, உண்மை இல்லாதபடி யாரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. அப்படித்தான் இந்த ஆராதனையில சத்தியம் அடங்கி இருந்தது. மோசே நம்ம போன்ற மனுஷன் இந்த இடையில தான் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் ஆராதனையில் அவர் உண்மையிலவராயிருந்தார். இவர்கள் செய்தது சரியா? விசுவாசிகள் தான் பெரிய சபை தான், அவங்க செய்தது சரியா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆராதனை நடத்தி முடித்த மக்களை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்து குற்றமில்லாத இருக்கக்கூடாது அப்படின்ற போதனைக்கு மேல போதனை செய்தாலும், போதனையை கூட குப்பையில் போடுறது போட்டாங்களோ என்னமோ அந்த விசுவாசிகள். போதனை குப்பையில் போடுறதல்ல, அலங்காரமா கிரீடத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. ஒழுங்கீனமாய் கர்த்தரை ஆராதித்தனால, உண்மை இல்லாதபடி கர்த்தரை ஆராதித்ததுனால, பரிசுத்தம் இல்லாதபடி கர்த்தரை ஆராதித்ததுனால என்ன நடந்தது? அநேகர் பலவீனரும், இந்த பலவீனத்தை மாற்ற முடியாது. அநேகர் அதாவது நித்திரடைந்தார்கள். அநேகர் என்று 3 முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாள் போய் இந்த சபையை பார்த்தா சபை ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு பின்னால போனா கழுது எரிஞ்சு கட்டணம் பானது மாதிரி கொஞ்சம் பேர் உட்காந்து அப்பத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? அநேகர் வியாதி உள்ளவர்களும் பலவீனரும் அநேகர் நித்திரடைந்தாலும் ஆராதனை செலுத்தி செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இடமா கர்த்தருடைய சபை? இது பலப்படுத்துகிற இடம், இது வியாதியை நீக்குகிற இடம், இது பரிபூர்ண ஜீவன் பெற்றுக்கொள்ள இடம் தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய வீடு என்று சொல்றது. அப்ப அவங்க ஆராதனை சரியில்லாம போச்சே. ஆனால் தொழுகை என்று சொல்லும் பொழுது நீங்க உண்மையாய் ஜெபித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 22:4-5 ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் அடங்கி இருக்கிற ஒரு வார்த்தை, எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பினா அவர்களை விடுவித்தீர். ஜபத்தினால அசைக்க முடியாத நம்பிக்கை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேர்ல வரும். உங்களை எந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கொரோனாவில் செத்து போன எவ்வளவு பெரிய எத்தனை அரசியல்வாதிகள், எவ்வளவு சினிமா நடிகர்கள், சமுதாயத்தில் பெரிய எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த கொரோனா வியாதியினால. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமே எப்படி? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதுனால. அப்புறம் நாம் வாழும் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு குறையாது. நீங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க தொழுகிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அவருடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவர் இருந்தானே மோசே, தொழுகிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், தேவனை இவ்வளவு செய்ய பெற்ற ஜாதி எது? நாம் தேவனை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நம்மிடத்துல சைவமாய் ஆண்டர் சைவமா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாலாம் ஜாமத்துல அதாவது எதிர்காட்டு சுழல் காட்டினால தவிக்கிறாங்க நடுக்கடல்ல. ஆண்டவர் நெருங்கி வந்த போது என்ன நடந்தது? பயத்தினால் அலறினார்கள். ஆனால் நான் தான் என்று சொல்லி அவரை கடவுளை ஏற்றுக்கொண்ட போது படவில் அக்கறையை பிடித்தது படகு. அவர் சைவமாக வரவில்லைன்னா நம்முடைய பிரச்சனை தீராது, ஓயாது, ஒழியாது.
அவர் வந்துதானே ஆக வேண்டும். அதற்கு நீங்க ஆண்டவர் தொழுது கொள்ளுங்க, உண்மையா தொழுது கொள்ளுங்க, பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளுங்க. 4வது குறிப்பு, கடைசியான குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தால், சுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் சபையாகிய தேவனுடைய வீட்டில் நீங்கள் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்றால இருக்கிறோம், அதான் உண்மை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 8:8 இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு இப்படி சொல்லுகிறேன். அன்பின் உண்மை என்று சொல்றாரு. இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். தெசலோனிக்கேயில் இருந்த சபைகளாக இருந்தால் அதில் பன்மையில் தான் சொல்லப்படும். தெசலோனிக்கே சபைகள் பன்மையில். இங்கே கொரிந்தில் நிறைய விசுவாசிகள் கூடின கூட்டம். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தில் ரொம்ப உண்மை என்னவென்றால், அதாவது கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். மோசே அப்படித்தான் கொடுக்கிற காரியத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார், ஜெபிக்கிறதுல உண்மையுள்ளவராக இருந்தார், நடைமுறை வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார், ஆராதிக்கிற காரியத்தில் தொழுகிற காரியத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். அப்படி என்று சொல்லும் பொழுது, அதாவது ஒன்று ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் ஜெபத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கூப்பிட்டு தப்பலாம், அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கலாம். வாழும் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோடு நாம் கொடுக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அதாவது நாம் அதற்குள்ள ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படி சொன்னால் முதல்ல ஜபிக்கிறதுல உண்மை, ஜபத்தை வழக்கமாக்கி கொண்டு செயல்படுகிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். 2வது, வாழ தீர்மானித்து செயல்படுவோர் அவர்கள் உண்மையுள்ளவர்கள். தொழுகையில் ஆர்வம் உள்ளோர் அவர்கள் உண்மையுள்ளவர்கள். கொடுப்பதில் தியாகம் செய்கிறவர்கள் அவர்கள் உண்மையுள்ளவர்கள். கொடுப்பதில் தியாகம் செய்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? திராணிக்கு மிஞ்சிய கொடுத்தார்கள். நாங்கள் நினைத்ததுபடி மாத்திரம் கொடுக்காமல் என்றும் சொல்லுகிறார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கொடுப்பதில் தியாகம் செய்கிறது அப்படின்னு சொன்னா, எல்லாம் இருக்கிறதுனால கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் கண்ணேறிட்டு பார்த்து கொண்டிருந்தார். காணிக்கை பெட்டியில ஜனங்கள் காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் திரளாய் போட்டார்கள் என்று ஆண்டவர் அவங்களை பாராட்டுகிறார். ஆனால் இந்த ஏழை விதவை தன்னுடைய வருமானத்துக்கு உண்டானது எல்லாம் வெறுத்து போட்டு விட்டால் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரத்தில் இப்படி கூட பேரம் பேசியிருக்கலாம். ஆண்டவரே, 2 துட்டுக்கு 1 துட்டுக்கு சரியான 2 காசு, அதனால 1 காசு உமக்கு 1 காசு எனக்கும். ஏன்னா சோறு இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும், நான் இருந்தா தானே வாழ்க்கையில நான் கத்திரிக்காய் ஏதாவது செய்வேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன அப்படி சொல்லி தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டார். அப்ப அடுத்து எப்படி வாழ முடியும்? சாகத்தான் முடியும். அந்த 2 காசு என்ன காரியங்களை செய்தது என்பது பரலோகத்தில் தேவன் வெளிப்படுத்துவார். அப்ப கொடுக்கிறதுல தியாகம் உள்ளவர்கள் உண்மையுள்ளவர்கள். அப்படி இதற்கு விளக்கம் சொல்லலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அப்பன்றாம் ஆபிரகாம் விசுவாசியாக மாற்றப்பட்டானே, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும். யாருக்கு? ஒரு ராஜாவுக்கு. ராஜா என்ன கஞ்சிக்கலாதால? ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் என்று நினைச்சு கொடுக்கறதல்ல காணிக்கை என்று சொல்றது. அது நம்முடைய கடமை. அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுல என்ன வாசிக்கிறோம் என்றால், அவங்க தரித்திரமான விசுவாசிகளுக்கு எருசலேமில் இருக்கிற யூதா மாநிலத்தில் இருக்கிற சபையாருக்கு தான் தர்ம பணம் எடுத்து அனுப்புறாங்க. இந்த தர்மத்திலையும் அவங்க தியாகத்தோடு கொடுப்பாங்க,
காணிக்கை சம்பந்தப்பட்ட காரியத்திலும் அவங்க கணக்கு பார்க்காம தியாகத்தோடு கொடுப்பாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை போடல அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் 2 காரியத்தில் என்ன திருடினீர்கள், ஆங்கில பைபிளில் திருடினீர் நடிகை, தமிழில் வஞ்சித்து நடிகை. ஒன்று காணிக்கையில், 2வது தசோபாகத்தில். காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தீர்மானிக்கிறது நீங்கள் அல்ல, நீங்கள் உங்களுடைய பணத்துக்கு எஜமானம் அல்ல. அந்த நீங்கள் உங்களை ஆண்டு கொண்ட ஆண்டவருக்கு அடிமை. உங்களுடைய பணம் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டது. இதில் தியாகத்தோடு கொடுக்கிற காரியம் என்று சொல்கிறது தான் இந்த உண்மை என்று சொல்றது. அப்படித்தான் மோசே, அதாவது ஆபிரகாம் கொடுத்தார். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது சகலத்திலும் தசமபாகம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு விவசாயத்தில் என்னென்ன பொருள் வருகிறதோ அதிலெல்லாம் தசமபாகம், வீட்டில் இருக்கிற பணத்தில் எல்லாம் தசமபாகம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அணிகடங்கள் வைத்திருந்தார்கள் என்று பழைய வரலாறு வருகிறது. அதில் கூட அவர்கள் தசமபாகம் கொடுத்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அதாவது கும்பலாக சேர்த்து வைத்தாலும் எழுதிக்குதே. நம்முடைய சபைகளை தசமபாகத்தை பற்றி நாம் அவ்வளவு பெருசாக பேசுறது இல்லை, பேசக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை. மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னதை பார்த்தீங்களா? அவங்க தசமபாகம் கொடுக்குறாங்க எல்லா காரியத்திலும். ஆனால் விசுவாசம், நீதி, இறக்கத்தை விட்டு விட்டாங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். 2யுமே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நிபந்தனை பார்த்து கொடுக்கிறது அது தியாகம் இல்லை. நமக்கு உண்டானதுல எவ்வளவு கொடுக்கிறோமோ, மிகுதியாக கொடுக்கிறோமோ, அதுதான் நாம் தியாகத்தோடு கொடுக்கிறோம் என்பது அர்த்தம். அப்படித்தான் ஆரம்ப சபைகள் வளர்ந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாங்க. பெண்களாக மாத்திரம், ஒரு ஆண்கள் கூட அது கிடையாது. அவங்க தங்களுடைய ஆஸ்திகளால ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாங்க. அதுல 7 விசுவாசிகள் நீங்கிற மகதலேனா மரியாள் கூட சேர்ந்திருந்தாங்க. அவங்க செய்யற அந்த காரியத்தை நிறுத்தாம மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சிலுவையில தொங்குகிறார். அப்ப கூட தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள்டா. அவங்க ஏதாவது ஆண்டவருக்காக செலவு பண்ணலான்னு தான் வந்தாங்க. ஆனா செலவு பண்ணக்கூடிய ஆண்டவர் சிலுவையில் தொங்குகிறாரு, எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும்? அப்ப அந்த காரியத்தில் அவர்கள் தொடர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னா விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கும் பொழுது ஒரு முறை நாம் தீர்மானித்த காரியத்தை சாகிற வரைக்கும் விட முடியாது. நான் ஜெபிக்கிறதில் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் விசுவாசிகள் தீர்மானிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கி இருக்கவே முடியாது. 2வது, விசுவாசி ஆகும் போதே நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நான் உண்மையுள்ளவனா இருப்பேன் என்று தீர்மானிக்காம நீங்க விசுவாசி ஆயிருக்கவே முடியாது. 3வது காரியம், நான் என்னை மீட்டுக்கொண்ட என் ரட்சகரை நான் தொழுது கொள்ளாமல் இருக்க முடியாது. அன்றைக்கே தொழுகையில ஒரு பொருத்தனை பண்ணித்தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கி இருக்க முடியும். 2வது, என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், எனக்கு உள்ளதில்லை, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பேன் என்று தீர்மானிக்காம நீங்க விசுவாசியாக மாறி இருக்க முடியாது. அந்த காரியத்தை அப்புறம் இங்கே அதை காலமெல்லாம் ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் மோசையை பற்றி ஆண்டவருடைய வசனத்துல 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டில் எங்கு உண்மையில்லவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தியோடர் வில்லியம்ஸ் என்ற தேவனுடைய மனுஷன் உலகமெல்லாம் போய் வந்தவர், தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர். அதாவது ரொம்ப லகுவாய் பேசுவார், எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுவார். ரேடியோவில் ஒரு செய்தி கேட்டால் புறஜாதி மக்கள் கூட ரோட்டில் நின்று கேட்பாங்க. அவ்வளோ எளிமையாக பேசுவார். ஆனால் கடைசி 70 வருஷத்துக்கு மேலே ஒரு பாவத்தில் விழுந்து போனார். தான் செய்த பாவத்தை நோட்டீஸில் பிரிண்ட் பண்ணி எல்லாரும் சப்ளை பண்ணார். தாவீது பாவத்தை அறிக்கை செய்தது போல அவர் வாயினால் அறிக்கை செய்தார், இவர் நோட்டீஸ் மூலமாக அறிக்கை செய்து வெளிவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட பாவம் செய்த பிற்பாடும் கூட அவரை ஆரம்பத்தில் நேசித்த மக்கள் அவருடைய மரண பரியந்தம் அவருக்காக ஜெபிக்க அவங்க மறக்கவில்லை, அவருக்காக பணமுது செய்ய மறக்கவில்லை. அதாவது அவரை அடக்கம் பண்ணுகிற செலவு கூட தேவனுடைய பிள்ளைகள் முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டாங்க. ஒருவேளை அவர் பின்வாங்கி போயும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்குள்ள இருந்து பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்து போன இந்த மனுஷன் பேசுறது ஒன்று, செய்தது ஒன்று.
அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை நிறுத்தி இருந்தா, அவரும் மனைவியா இருந்தாங்க, மனைவி ரொம்ப சிக்கா இருந்தாங்க, அவங்க கவனிக்க ரொம்ப பாடுபட்டார். கடைசியில் அவரும் வியாதிப்பட்டார், அவரும் கவனிக்கிறதுல நிறைய செலவினங்கள் இருந்தது. தேவனுடைய பிள்ளை நிறுத்தியிருந்தா பிச்சைக்காரன மாதிரி செத்திருப்பார். ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் செய்த காரணம், நாங்கள் இவருக்கு செய்கிறது ஆண்டவர் செய்கிறது தான் இவரை செய்கிறோம். மனுஷன் தானே, எவனும் விழ முடியும் இல்லை. அதனால நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நிறுத்தினா அந்த மனுஷன் தெருவில் பிச்சை எடுப்பான், அவனுக்கு உதவி செய்கிற உலகத்தில் யாருண்டு அப்படி சொல்லி கடைசி வரையில் செய்து கொண்டிருந்தாங்களாம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். எனக்கு விரோதமாக முகத்துக்கு நேரம் பேசுறவங்களுக்கு கூட உண்டு. சபைக்கு முன்னால் வந்து நான் இந்த சபை விட்ட போற சொல்லி போனவங்க கூட உண்டு. பண உதவி கொஞ்சம் கூட செய்யாமல் போனவங்க நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு சொல்ல முடியும். ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை நான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன காரணம்? விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபையில இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்த பிற்பாடு அவருடைய வீட்டில் எங்கு உண்மையில இருக்கிறதே போல மோசையை போன்றவர்கள் இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் சாகாம ஊழியத்தில் இருக்கிறேன். சொல்லப்போன என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின அநேக ஊழியங்களை செய்திருக்கிறேன். இந்த பிரசங்க ஊழியத்தில் தமிழ்நாடு முழுசு அறியப்பட்டிருக்கிற இப்பொழுது நெட்டில் போடப்பட்டு பல ஆயிரம் ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்றால் உண்மையில் விசுவாசிகளால் நடைபெறுகிற காரியம். அப்ப நீங்க உண்மையா இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமா எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால ஜபத்துல உண்மை, நடைமுறை வாழ்க்கையில உண்மை, அப்புறம் நீங்க கொடுக்கிற காரியத்துல உண்மை, ஆராதிக்கிற காரியத்தில் உண்மை இருந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பற்றி பர்வத்தில் இப்படித்தான் சொல்லுவார். மோசேயோடைய வீட்டில் எங்கு உண்மையிலவனாக இருந்தார். ஒரு காரியம் கூட அந்த எபிரேயர் படிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையிலவனாக இருந்தான். பணிவிடைக்காரனாய் எழுதியிருக்குது, அதை கவனிக்கணும். அவன் மாபெரும் தலைவன், அவனுடைய கண்கள் இருளடையும் இல்லை, பலன் குறையும் இல்லை. அவனோட ஒப்பிடக்கூடிய எவனும் உலகத்தில் கிடையாது. அப்படித்தான் சொல்லணும். அவனுக்கு முன்னால் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசி கிடையாது, அதற்கு பின்னால் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசி எழும்பினதும் கிடையாது. ஆனால் அவனை பற்றி இங்க என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையிலவனாக இருந்தான். பணிவிடை என்பது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு தேவனுடைய திருச்சபையில் அதுதான் கிடையாது. கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இருக்குது, ஆனால் மிக மிக குறைவு என்று சொல்லணும். பணிவிடை செய்கிற காரியம். நம்முடைய ஆண்டவர் நான் ஊழியம் கொள்ளும்படி உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தேன் என்று சொல்றார். அவருடைய மக்கள் பணிவிடை அலாதியாய் சந்தோஷமாய் செய்வாங்க. யோசுவா பணிவிடைக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. சாமுவேல் பணிவிடைக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. பேதுருடைய மாவின் பணிவிடைக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் பணிவிடைக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர்களெல்லாம் பணிவிடை செய்த காரியம் மனுஷர் பார்வையில புகழ் பெற்ற காரியம் அல்ல. அதை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. இந்த ரோட்ல துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்களே, இப்பதான் இந்த கொரோனா வந்த பத்தி நம்ம மதிப்பா பேசுறாங்க, ஒருத்தர் மதிக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் செய்கிற பணிவிடை என்று சொல்லும் போது பிரசங்கத்தை விட வலிமையானது, சாட்சியை விட வலிமையானது. அந்த பணிவிடை, இந்த பணிவிடை செய்த ஆட்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவனை கொண்டு வந்த ஒரு நான் வேற அந்த பிரசங்க ஊழியம், சாட்சி ஊழியம், ஜனங்கள் நடத்தி கொண்டு போற விஷயம் அடுத்த காரியம். என் வாழ்க்கையில நான் முதல் சமயம் இது கொடுக்க தெரியுமா? அவனை வீட்டில் வந்த பிற்பாடு பணிவிடை செய்வேன். இது நீங்க குறித்த நேரத்துக்கு அல்லது குறித்த நேரத்துக்கு பிந்தி சபையில உட்கார்ந்து பிரசங்க கேட்டுட்டு சிலர் போயிடுவாங்க, சிலர் சொல்லாம பெரியமே சபை விட்டு போவாங்க. அப்படிப்பட்ட அவர்களை இது குறிக்காது. இது எப்படி என்றால், இந்த கர்த்தருடைய வீடுல முன்னால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னென்ன பணிவிடை இருக்குது? பணிவிடை முடிஞ்சிருச்சு, சபை முடிச்சு போயிட்டாங்க எல்லாரும், அப்புறம் என்ன பணிவிடை இருக்குது? உங்க வீட்டில் என்ன நீங்க பணிவிடை செய்யாம உட்கார்ந்துருந்தா உங்க மனைவி உங்களை சும்மா விடுவாங்களா? உங்க புருஷன், அதாவது உங்க மனைவி சும்மா இருந்தா புருஷனாகி நீங்க சும்மா விடுவீங்களா? உங்க பிறந்த பிள்ளைகளெல்லாம் வீட்டில் எழுந்திரிச்சு காலையிலேருந்து ராத்திரி சும்மா குத்துக்களை கோல உட்காந்துருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? பெற்றார்கள் அந்த வீட்டில் எவ்வளவு வேலை கிடக்குது. என்ன உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு தெரியாதா?
என்ன இவ்வளோ வேலை கிடக்கு, இந்த பிள்ளை தூங்கு மூஞ்சியாக இருக்கிற வீடெல்லாம் ஒழுங்கி இருக்கிறது, ஒழுங்கின மாதிரி தெரியல, ஒரே ரகல நடக்கு. ஒரு வீட்டை சுத்தப்படுத்த வேண்டியதனுடைய அவசரத்தை நம்ம உணர்றோமே, அது அது நம்ம 4-5 பேர் கூடியிருக்கிறோம். ஒரு ஆலயம் எத்தனை பேர் வந்து போகிற இடம், அது எவ்வளோ சுத்தமாக இருக்குண்ணா, இதில் எவ்வளோ வேலை இருக்குது. அதான் நான் சில சமயத்தில் வரலைன்னா நான் வருத்தப்பட மாட்டேன், அதுக்கு இப்படி சொல்லுவேன், அழுதழுது பெற்றாலும் அவள் தான் பெறணும். பெண்கள் பிரசவ வேதனை என்று சொல்லுவது 10 மாதம் அந்த அம்மா சுமந்து கடைசியில் வேதனோட புள்ள பெறாங்க பார்த்தீங்களா, அதை தாய்க்கு தான் தெரியும், வேறு யாருக்கு சுட்டு போட்டால் கூட தெரியாது. அதே போல தான் ஆண்டோடைய சபையும் அப்படித்தான். நான் 50 வருஷம் ஊழிய அனுபவத்தில் இருக்கிறேன். இந்த ஆலய சம்பந்தப்பட்ட காரியத்தில் எல்லாம் போயிடுவாங்க. ஒரு கட்டட வேலை 4.5 லட்சம் ரூபாய் போட்டு கட்டடம் வேலை கட்டிட்டு இருப்பேன், எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு லீவ் விட்டு எல்லாம் கலந்துக்கிட மாட்டாங்க, அதுக்கு பணம் உதவி செய்ய மாட்டாங்க, சொன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் இவ்வளவு நாட்களில் தமிழகத்தில் எந்த சபைகளிலும் செலவு செய்யாத பணத்தை ஆலய காரியத்திலும் ஊழிய காரியத்திலும் பேய்த்தனமாக செலவு பண்ணி போயிட்டாங்க. ஒண்ணுமில்லாத இருந்த நான், அதுக்கு என்ன காரணம்? அதற்காக ஒத்துழைக்கிற தேவனுடைய பிள்ளை இருக்கிறாங்க. நீங்க செய்யாம போனா அந்த நஷ்டம் உங்களுடையது. அதனால மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இந்த வருஷத்துல முடிய போறோம், அடுத்த வருஷத்துலயாவது எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க. அப்பதான் சபை வளரும். சபை ஆராதனை எழுப்புதலா இருக்கும், ஆத்மாக்கள் சபை தேடி வருவாங்க. இல்லை என்றால் அடுத்த வருஷம் எப்படி சொல்ல தெரியாதுங்க. நாங்கள் ஜெபமெல்லாம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக நம்ம சோத்திருக்கிறோம். இந்த காலையில் இவ்வளவு பேராக உங்களுடைய சமூகத்தில் கூடி வர கிருபெடுத்தி சாந்தி பேசாமல் ரொம்ப நாட்களுக்கு பிந்தி இன்றைக்கு காலை எங்கள் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற எல்லாரையும் பாத்திரம் படைக்கிறோம். நாங்கள் கேட்ட உங்களுடைய திருவசனத்துக்காக சோத்திராண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதோடு வாழும் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையில் ஆராதனையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்கிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்தால் அமைக்கி குலுக்கி சரிந்து போகிற அளவுக்கு உங்கள் மடியில் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதித்தால் எங்கள் தேவன் எங்கள் சமீபமாய் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வார். நாங்கள் நடைபெற வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். நாங்கள் ஜெபித்தால் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை விடுவிப்பார். அவர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் சேருவோம். பல நாட்கள் இதில் போன எல்லா குறைகளையும் பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இப்படி நல்வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பிரசனத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலுமுள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது இங்கே யாரும் இந்த முன்னால் இனிமேல் செருப்பு போடக்கூடாதுக்கு தான் அந்த சைடில் செருப்போட ஒழுங்குபடுத்திடுது. முதல்ல சகோதரர்கள் போய் செருப்பெல்லாம் போட்டுட்டு வெளியே போன பிற்பாடு சகோதரர்கள் போய் செருப்பு போட்டு வெளியே போனால் போகுது. யாரும் அவசரமும் ஒன்றும் போகக்கூடாது. சபையில் அவசரமாக வராதைக்கு அவசரமும் போகாதைக்கு, இது ஆண்டோடைய ஆளுங்க, அதை கவனித்துக் கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு சகோதரரும் ஒரு சகோதரி ஜோபன பிற்பாடு இன்றைய கூட்டத்தை நான் முடிக்கலாம். ஜெபம் செய்வோம். மறுபடியும் மதிவடையும் வருகிறோம். அந்த வார்த்தையை சோதரிக்க மாறாக வசனத்தின் சொன்னபடி அந்த வார்த்தை 3 நாளைக்கு சும்மா பாதமாக நன்றாக அதை கருதிக்கப்படியாக ஒரு வார்த்தை 10 நாளாக கருதி